ஹாய் காய்ஸ், வெல்கம் டு vlog with Ben. இன்னைக்கு வந்து 4வது vlog போட போறோம். அது இல்லாம வெயில் இன்னைக்கு ரொம்ப பரபரன்னு சூப்பரா நல்லா சுல்லுன்னு அடிச்சதா, சரி உடனடியாக நம்ம வெளியே வந்து ஒரு வீடியோ ஒன்று போடலாம்னு சொல்லிட்டு தான் இங்க வந்திருக்கோம். இப்போ நம்ம வந்த இடம் பாத்தீங்கன்னா ஸ்பாட்னு சொல்லிட்டு அது இல்லாம இங்க பாத்தீங்கன்னா 160 கடை 40 ரெஸ்டாரண்ட் இருக்கு. சரி, இந்த பிரான்ஸ்ல வந்து நம்ம ஊர்ல எல்லாம் வந்து ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதே மாதிரி இங்க ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ். இது வந்து அகோரான் பழைய பேர் இருக்கு. இது வந்து புது பேர் தான் லே ஸ்பாட். வாங்க போய் சுத்தி பார்ப்போம். ஆனா எல்லாத்தையும் பார்ப்போமான்னு இல்ல, ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா காட்டுவோம். Anyway, baby, just name the time. When I'ma come through, can you get me cruising under moonlight? Top down, playing new sounds while the wind blows over it. Checking my maps, heading the stack, keep it intact. Do me a favor, girl. Can you keep it warm for me, keep it on for me like a shower? அதான் guys, உள்ள வந்தாச்சு. ஸ்பாட் அவ்வளோ அழகா ஒரு ஸ்பாட் ரெடி ஆயிருக்கு. ஒன்னொன்னு வித்தியாசமான கடையெல்லாம் இருக்கு. இந்த கடையெல்லாம் ஒன்னொன்னு பார்ப்போம். லெட்ஸ் கோ. For me, hold it down till I'm pulling up. I finally made it, girl. And I'm at the door, see you walking up to me. ஊர்ல வந்து சரவணா ஸ்டோர் இருக்குல்ல, அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா ஃப்ளீ மார்ட்னு ஒரு கடை இருக்கு. வாங்க உள்ள போய் பார்ப்போம். எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா விலை கம்மியா இருக்கும். நம்ம போய் பார்ப்போம் வாங்க. You got something that's showing what's underneath. Still you expect me to make it do pleasantries, baby, I'm yours. Love what you got on, but I want it all for you. 12 யூரோ போட்டிருக்காங்க டிஷர்ட்ஸ்லாம். அது வந்து ஓவர் சைஸ்டு டிஷர்ட்டு 12 யூரோ. ப்ரீமார்க் மேட் இன் இந்தியா. ஃப்ரான்ஸாக இருந்தாலும் மேட் இன் இந்தியா நல்லா இருக்குது. 20 யூரோஸ் 20 யூரோ போட்டிருக்காங்க. ஷர்ட் நல்லா இருக்குது. இந்த ஷர்ட்டும் நல்லா இருக்குது. இதுவும் மேட் இன் இந்தியா கைஸ். எதுவுமே ஃப்ரான்ஸ் இல்லை, எல்லாமே மேட் இன் இந்தியா. இதுவும் மேட் இன் இந்தியா. ஒயிட் ஷர்ட் கம்போடியா நல்லா இருக்குது. இதுதான் கைஸ், இப்போ ஃபுட்பால் மேட்ச் நடக்கிறதுனால நம்ம ஃப்ரான்ஸ் அந்த பனியன் இருக்கா, டிஷர்ட்ஸ்லாம் இருக்குதா, ஜெர்சிலாம் இருக்குதான்னு பார்க்க வந்தோம். அர்ஜென்டினா இருக்குது. ஆனால் இதெல்லாம் ப்ரொஃபஷ்னலான பிளேயர்ஸ் இல்லை, சும்மா நம்ம போடுற மாதிரி. அர்ஜென்டினா இருக்குது, ஃப்ரான்ஸ் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இட்டாலி. இது என்னன்னு தெரியல. ஃபார்முலா 1 இங்கே கலெக்ஷன்ஸ், அந்த ஜெர்சி கலெக்ஷன்ஸ் இல்லை, அது இருக்குதான்னு பார்க்க தான் வந்தேன். நம்ம இன்னொரு கடைக்கு நம்ம போவோம். ஷர்ட்ஸ்லாம் நல்லா இருக்குது பாருங்களேன், நல்ல கலராக இருக்குது. ஆனால் மேட் இன் பங்களாதேஷ். விலையும் வந்து 7 யூரோ தான். நல்லா சூப்பராக இருக்குது. சம்மர் ஷர்ட்ஸ். தேவையான புக்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ நிறைய புக்ஸ் வந்து கம்மியாக இருக்குது. ஆனால் நார்மலாக பார்த்தீங்கன்னா எல்லாம் வேணுங்க நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். வேணுங்க எடுத்துகிட்டு போகலாம். அதுக்கப்புறம் வந்து இங்கே வச்சுக்கலாம். இது நல்ல விஷயம். நம்ம ஊர்லயே வந்து ஊடகம்லாம் வந்து எல்லா ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸும் வச்சாங்கன்னா நல்லா இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா செஃபோரா, நமக்கு ரொம்ப பிடிச்ச கடை, சென்ட்டு கடை. அதான் பர்ஃப்யூம்னா ஸ்பெஷல்னா செஃபோரா. எல்லா இடமே எல்லா பர்ஃப்யூமும் இருக்கும் இங்கே. செஃபோரா உள்ள வந்த உடனே ஒரு நல்ல ஒரு குட் ஃபீல் கொடுக்குது. அதுவும் இல்லாமல் அந்த ஸ்மெல்லே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன்னா ஒரு பர்ஃப்யூமும் ஒரு விதமான ஒரு ஸ்மெல் இது. இதில் பார்த்தீங்கன்னா யூகோ பாஸ், ஹார்மோனி, 1 மில்லியன். அதுக்கப்புறம் வந்து என்னோட ஃபேவரட் பார்த்தீங்கன்னா ப்ளூ சேனல். என்னோட ஃபேவரட்டான சென்ட் இப்போ காட்டுறேன் பாருங்கள். இது வந்து நல்ல ஒரு ஓஷன் ஸ்மெல் கொடுக்கும். இது பார்த்தீங்கன்னா இதான் ப்ளூ சேனல்லே 3 விதம் 4 விதம் இருக்குது. அதில் ஒன்று வந்து பக்ஃபான் இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து ஓதி பக்ஃபான். இது நார்மல் பக்ஃபான். இது ஓதி பக்ஃபான். அந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட்டான கேட்டகரிஸில் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்ச சென்ட் இது தான். அதுவும் இல்லாமல் உங்களோட எது ரொம்ப பர்ஃப்யூம் உங்களுக்கு பிடிக்குதோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதோட விலையை வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ வந்து 100 மில்லுன்னு நினைக்கிறேன் இதெல்லாம். ஏன்னா வந்து இதோட குவாலிட்டி 100 மில்லுன்னு நினைக்கிறேன் கெப்பாசிட்டி. இதுலேயே வந்து சின்ன ஒரு பாட்டில் இருக்குது. அந்த சின்ன ஒரு பாட்டில் வந்து 114 யூரோஸ் வருது, சின்ன பாட்டிலு. இதுலேயே வந்து பெருசு ஒன்று இருக்குது, 159. இது வந்து பெரிய பாட்டிலு. இது என்ன சைஸ்ன்னா இருங்க பார்ப்போம். இது என்ன எத்தனை எம்எல் தெரியல. இருங்க இந்த சைடு
என்ன கருப்பாவே இருக்குது. அந்த போட்டிருக்கு 100 ml இது. அப்போ 100 ml வந்து இதான் மேக்ஸிமம் சைஸ்ன்னு நினைக்கிறேன். அப்படியே நீங்க இந்த சைடு வந்தீங்கன்னா இன்னும் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இது இருக்கு. அது இல்லாம இந்த சோவாஜ் சென்ட் வந்து பிரெஞ்சு, இது ரொம்ப ரொம்ப நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. சோவாஜ்னு சொல்லுவாங்க. இதுல வந்து 3 டைப் 4 டைப் இருக்கு. அங்க பாருங்க 189 யூரோ, அடுத்து 125 யூரோ, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 89 யூரோ, அதுக்கப்புறம் 82 யூரோ சின்ன இதுன்னு நினைக்கிறேன். சின்னதுல 82 யூரோ. இந்த மாதிரி உங்களுக்கு வெரைட்டியான சென்ட் எல்லாம் இருக்கு. நீங்க வந்து பாக்குறதுனா பார்க்கலாம். இது பாய்ஸ் சைடு. அப்படியே திருப்பிட்டீங்கன்னா கேர்ள்ஸ் சைடு அந்த சைடு இருக்கு. பாத்தீங்களா எல்லாம் மேக்கப் ஐட்டங்கள். இந்த சைட்லாம் பாத்தீங்கன்னா கேர்ள்ஸ் சைடு. கிட்ட வந்து யாரா உங்க கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இல்ல ஒய்ஃப், யாரும் அம்மா தங்கச்சி யாரு கூப்பிட்டு வந்தாலுமே இந்த சைட்லாம் வந்துடாதீங்க. அவங்க வெளியே போறதே இல்லை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கிஃப்ட், உங்களுக்கு கிஃப்ட் யாருக்கா கொடுக்கணும்னா இங்க 25% ஆஃபரோட கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு க்ரொக்கடைல் எல்லாம் செட்டாகவே வந்துடும். இது ஆக்சுவலாக கிஃப்ட் ஹேம்பர் மாதிரி. அதை விட்டீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வாஃபிள் ஃபேக்ட்ரிக்கு லைட்டாக பசி எடுத்து வாஃபிள் ஃபேக்ட்ரிக்கு வந்து சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு வாஃபிள் உங்களுக்கு மேலே இது நிட்டலா எல்லாம் போட்டு. ஆனால் கொஞ்சம் விலை அதிகம் தான். ஏன்னா 5.30ன்றது வந்து கொஞ்சம் விலை ஹெவியாக இருக்குது. இருந்தாலும் சரி எடுப்போம். இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகேங்களா? இது காசு பே பண்ணிவிட்டு இதே 10-20 ஆயிடுச்சு பாத்தீங்களா? அதோட சாப்பிட்டு முடிச்சுட்டு காய்ஸ் இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா, ஏன்னா வெள்ளிக்கிழமை ரொம்ப பரபரப்பா இருக்குது. ஏன்னா எல்லாம் ஆபீஸ் முடிச்சுட்டு வந்திருப்பாங்க. இது பாத்தீங்கன்னா கஃபூர்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் மாதிரி. அப்புறம் அப்படியே மிக்ரோமேனியா ஜிங்க்கு போனா இது பாத்தீங்கன்னா நம்ம லேட்டஸ்ட் பசங்க ஜென்சி பசங்களுக்கும் இல்ல நம்மளோட எல்லாருக்கும் இது பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வீடியோ கேம் சென்டருங்க. சென்டர் மட்டும் இல்ல, இது பல பேரோட கலெக்ஷன்ஸ், டாய்ஸ் கலெக்ஷன்ஸ்க்கு ரொம்ப ப்ரிஃபரன்ஸ் பண்றவங்கலாம் இங்க வந்து வாங்குவாங்க. ஆனா ஒரு டாயுமே ரொம்ப வந்து விலை அதிகங்க. இங்க பாருங்க நொரோட்டோ அந்த ஸ்டைல் இருப்பாங்க, எல்லாமே இருக்கு. ஆனா எனக்கு ரொம்ப அதிகமா தெரியாது, இதனால இதை பாக்குறேன். இங்க பாருங்க பிகாச்சு இருக்கு. எனக்கு தெரிஞ்ச பிகாச்சு அந்த கேப்பே 24 ரூபா. அங்க பிகாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க எல்லாம் இப்ப புதுசா வந்திருக்காங்க போல. இதெல்லாம் நான் பாக்கல. அதுக்கப்புறமேட்டு ஒன் பீஸ் நெட்ஃபிளிக்ஸ்ல சீரியஸ் பார்த்துருக்கேன். போட்டு பார்ப்போம் தொப்பி எப்படி இருக்குன்ட்டு. யா ஃபைன், ஐ திங்க் ஸோ குட். இங்க பாருங்க பிளே ஸ்டேஷன் 5, 4, ஜாய்ஸ்டிக்கு, உங்களுக்கு பிஎஸ் எல்லாமே இருக்குதுங்க. அது பாருங்களேன் PS4 ஒரு இது ஒக்காசியம், அதாவது யூஸ் பண்ணதே வந்து 50 யூரோ. PS4ஓட CD. அப்படியே இந்த இடத்த பார்த்து முடிச்சுட்டு அப்படியே ஃபுட் லூக்கர் ஷூ கடைக்கு போகிறோம். வாங்க ஷூ கடையை காட்டுறேன். இது பாருங்க 120 யூரோ நியூ பேலன்ஸ்னு ஷூ. நல்லா தான் இருக்கு. இப்போதைக்கு என்கிட்ட ஷூ அதிகமாக இருக்கிறதுனால இப்போ ஷூ வாங்குற ஐடியாவே இல்லை. ஆனால் இதுவும் பாருங்களேன், இதுவும் ஆஃபரில் போட்டுருக்காங்களா என்னன்னு தெரியல. 120 ரூபா போட்டிருக்காங்க. ஆனால் எப்போ ப்ரொமோஷன் தெரியல. ஏன்னா சம்டைம் வந்து ப்ரொமோ போட்டிருப்பாங்க. இங்கே 110 ரூபா போட்டிருக்காங்களா, அதே மாதிரி வந்து விலை கம்மி பண்ணி போடுவாங்க. இது வந்து ஃபுட் லுக்கர் ஃபேமஸான ஒரு ஷாப்பு. இந்த ஷூ பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. இது ஆக்சுவலாக ரன்னிங் யூஸ் பண்ணுற ஷூன்னு நினைக்கிறேன். அப்படியே அதை விட்டிங்கன்னா அடுத்த ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஷாப் தான். ஏன்னா வந்து வாட்ச் ஃபேவரட் கலெக்ஷன்ஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த வாட்ச் பிடிக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இது 18 கேரட் கோல்டு, நம்ம ஊர் 22 கேரட் கோல்டு இல்லை. அப்படியே வாட்ச் பார்க்கும் போவோம். திருப்புறம் பாருங்க பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. ஏன்னா நான் ஒரு வாட்ச் லவர், எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் எல்லாத்துலேயுமே ஒரு வாட்ச் வச்சுருப்பேன். ஆனால் நான் மேக்ஸிமம் கட்டுறது வந்து பார்த்தீங்கன்னா G-Shock தான் யூஸ் பண்ணுவேன்.
மைக்கேல் கோர்ஸு, அடுத்து மசராட்டி. இங்கே பாருங்களேன், மசராட்டி வாட்சஸ்ஸு. கார் கம்பெனி தான் செய்கிறாங்கன்னு ஒழிய வாட்சும் செய்கிறாங்க. இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நல்லா இருக்குது. இங்கே பாருங்கள், நம்ம வெள்ளி செயின் மாதிரியே இங்கே இருக்குது. ஆனால் என்ன குவாலிட்டின்னு தெரியாது. அப்படியே அதை பார்த்து முடிச்சோடனே அப்படியே நேரம் போயிட்டு என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஊரில் சத்யம் தேட்டர்ஸு, சினிமாஸ்லாம் மாலில் இருக்குங்களா, அதே மாதிரி இங்கேயும் ஒன்று இருக்குது பாருங்கள். பார்த்தீங்களா, சினிமா. இதுவும் நம்ம சினிமா தேட்டர் தான். தமிழ் படம்லாம் வந்தால் இங்கே நிறைய வாட்டி வந்து நான் பார்த்துருக்குறேன். மோஸ்ட்டாக விஜய் படம். இங்கே பாருங்களேன், நம்ம ஊரில் பேனர் வைக்கிற மாதிரி இங்கே எல்லாம் எலக்ட்ரானிக்லு நீங்கள் என்னென்ன படம் எப்போ போகிறது என்னென்ன இங்கே உங்களுக்கு ஷோஸ்லாம் வந்துடும். அப்படியே டேரெக்டாக நீங்கள் டிக்கெட் எடுத்துக்கலாம். மைக்கேல் படம். இங்கே பார்த்தீங்களா, சூப்பர் மேன் படம் வந்திருக்கு. அதனால் சூப்பர் மேன் இங்கே நீங்கள் நின்றுட்டு வாங்க வாங்கன்னு கூப்பிட்ற மாதிரி நம்மளும் போவோம். சூப்பர்மேன். ஆனால் நல்லா ரியலிஸ்டிக்காக தான் பாரு. அப்படியே ரைட்டு திரும்பினீங்கன்னா டெட் தி நியூயார்க்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு கேம் சென்டர் தான். ஆனால் கொஞ்சம் 3D கேம்ஸ்லாம் நீங்கள் பண்ணலாம். 3D 4D கூட இருக்குது, 6D கூட சம்டைம் இருக்குது. பரி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 60 இருக்குது. உள்ளே போய் பார்ப்போம் வாங்க. இந்த கேம்ஸ் எல்லாம் விளையாடுறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கார்டு ஒன்று வாங்கணும். அந்த கார்டை வாங்குவோம். ஆனால் அந்த கார்டும் வந்து 10 யூரோன்றாங்க. இந்த 10 யூரோக்கு சில பாயிண்ட்ஸ் இருக்குது. அந்த பாயிண்ட்ஸ் வந்து 24 பாயிண்ட்ஸ்னு நினைக்கிறேன். ஒரு கேமுக்கும் பாயிண்ட்ஸ் இருக்குது. இந்த கேமு எனக்கு பிடிச்ச கேமு. இதை நான் விளையாண்டு பார்க்குறேன். இது ரொம்ப சின்ன பசங்க விளையாடுறது தான். இருந்தாலும் நம்ம ட்ரை பண்ணுவோம். ரொம்ப ஒரு 3D கேம் மாதிரி தான் இதுவும். விளையாண்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. சுற்றுட்டு இன்னும் எல்லாரும் ஃபுல்லாக வராங்க. நம்ம அடுத்தபடியாக காளை அடக்கும்னா என்னன்னு பார்க்குறீங்களா, ஜல்லிக்கட்டு காலம் மாதிரி இது ஒரு காளை. இந்த காளையை அடக்க முடியுமான்னு பார்ப்போம். ஏறி உட்காரவே முடியல. அதுக்கப்புறம் எங்கே அடக்க போகிறேன்றீங்களா, கொஞ்சம் கஷ்டம்தான். ஏறி உட்காரும். இது ஒரு ஃப்ரெஞ்சு காலைன்னு நினைக்கிறேங்க. முரட்டு காலியாக இருக்குது. ஆனால் கொஞ்சம் அப்படி இப்படின்ட்டு கேப் விடாமல் பிடிச்சிக்கிட்டே இருந்தேன். ஆனால் அவர் அங்கே ஓட்டுறவர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் கண்டிப்பாக என்னை கீழே தள்ளி ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்ப கையெல்லாம் வேறு வலிக்க ஆரம்பிச்சு. ஒரு கட்டத்தில் கீழே விழுந்துட்டார். அதை எப்படி அசிங்கமாக இருக்குன்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டு அடுத்தவர் திருப்பி ஏறணும். விடமாட்டேன் தான் உன்னை அப்படின்னு சொல்லி திருப்பி ஏறுறேன். மறுபடியும் அதே தான். ஓகே, இது வந்து பாயிண்ட்ஸ் வந்து அதிகம்னு நினைக்கிறேன். இது வந்து 12 பாயிண்ட்ஸோ 13 பாயிண்ட்ஸ். அதுக்கப்புறம் கேட்டால் ஓகே இது இழுத்து குடிங்க, அப்போ தான் காலை ஓடும். ஓகே, மறுபடியும் நல்லா போச்சு, சூப்பராக. ஆனால் வந்து இதை கொஞ்சம் சின்ன பசங்களாம் ஓட்டினாங்கன்னா விளையாடுனாங்கன்னா அடிப்படும். அப்படியே டேர்ன் ஆகி டெட் நியூயார்க்லேருந்து கீழே இறங்கியாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெஸ்டாரண்ட் தான் இருக்குது. நான் ரெஸ்டாரண்ட் ரொம்ப கவர் பண்ணலை, ஏன்னா இதுக்கே ரொம்ப டைம் ஆகிப்போச்சு. ரெஸ்டாரண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், சும்மா பேசிக்காக ஒன்று காட்டுறேன். ஃபுட் ரெஸ்டாரண்ட். ஒரு நாள் ரெஸ்டாரண்ட் வந்து ஒரு மெனு போகுது. அமெரிக்கன் ரெஸ்டாரண்ட் நினைக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா டெக்ஸ் மேக்ஸ் அந்த அப்பேரும் அமெரிக்கன் தான் அதிகமாக இருக்குது. சாலட். ஃபைனலி இந்த வீடியோட எண்டுக்கு வந்தவங்க சில வீடியோ எடுக்கலாம்னு பார்த்தேன். ஆனால் சில இடத்துல வீடியோ எடுக்கக்கூடாது, சில இடத்துல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்தது. அதுவும் இல்லாமல் இவ்வளோ கடையை வந்து நம்ம ஒரே வீடியோவில் காட்ட முடியாது, உங்களுக்கும் போர் அடிச்சிடும். இது வந்து பார்ட் 2 கூட பண்ணலான்னு இருக்கேன், பார்ப்போம். இன்னொரு டைம் இருந்தால் கூட பார்ட் 2 நான் இன்னொரு ப்ரொஃபஷனல் வீடியோ கேமராவை எடுத்துகிட்டு வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு கால் பண்ணி காட்டுறேன். தேங்க்யூ ஸோ மச் கைஸ் என் வீடியோ பார்க்குறதுக்கு. அதேமாதிரி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஸ்டே வித் யூ இன் vlog with Ben. Thank you so much.